எல்லோருக்கும் வணக்கம். இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகள் தொடங்கிவிட்டன. மூத்த அமெரிக்க மற்றும் ஈரானிய தூதுக்குழுவினர் இஸ்லாமாபாத்தில் உள்ளனர். அடுத்த 10 நாட்களில் இந்த தூதுக்குழுவினர் ஒன்று பேச்சுவார்த்தைகளில் இருந்து வெளியேறுவார்கள் அல்லது பேச்சுவார்த்தைகளை முழுமையாக முடித்து விடுவார்கள். ஆனால் நினைவில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், இரு தூதுக்குழுக்களும் நடத்தும் இந்த பேச்சுவார்த்தைகள் போர் நிறுத்தத்தின் நிபந்தனைகளை பற்றியவை அல்ல. அவை சரணடைதலின் நிபந்தனைகளை பற்றியவை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் போர் நிறுத்தம் பற்றி பேசும்போது இருதரப்பினரிடமும் செல்வாக்கு இருந்தது. அவர்கள் நடவடிக்கையில் ஒரு இடைநிறுத்தத்தை எதிர்பார்க்கிறார்கள். அதுதான் போர் நிறுத்தம். அதாவது போர் நிறுத்தம் என்று பேசினால் இருதரப்பிடமும் செல்வாக்கு இருக்க வேண்டும், இருதரப்பும் ஒரு நடவடிக்கை நிறுத்தத்தை எதிர்பார்க்க வேண்டும். உதாரணமாக, லெபனானில் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். அது நடந்தது. பின்னர் கத்தார் வங்கியில் முடக்கப்பட்டிருந்த $6 பில்லியன் நிதியை அமெரிக்கர்கள் விடுவிக்க வேண்டும் என்று ஈரானியர்கள் கூறினார்கள். அது செய்யப்பட்டது. மேலும் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அமெரிக்க தூதுக்குழுவுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். அவர்கள் ஜேடி வான்ஸை பிட்காயின்களை விட அதிகமாக நம்புவதால் அல்ல, அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் ஜேடி வான்ஸ் நிர்வாகத்தில் ஒரு மூத்த பதவியில், அதாவது துணை ஜனாதிபதியாக இருப்பதால் தூதுக்குழுவுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதுவும் நடந்தது. ஆனால் நடைபெறவிருந்த மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் விரைவாக முடிவுகளை எடுக்க முடியும். பின்னர் வருவதற்கு முன்பு ஹோர்முஸ் நீரிணை ஒரு உள்நாட்டு நீர்வழி பாதை என்றும் அது ஒரு சர்வதேச நீர்வழி பாதை அல்ல என்றும் ஈரான் தெளிவுபடுத்தி இருந்தது. இந்த பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு முதல் ஒவ்வொரு நாளும் ஹோர்முஸ் வழியாக எத்தனை கப்பல்கள் செல்ல வேண்டும் என்பதை ஈரான் தான் தீர்மானிக்கும். மேலும் ஒவ்வொரு கப்பலும் ஈரானுக்கு நாணயத்தில் சுங்கவரி அல்லது பயண வரியை விதிப்பதையும் ஈரான் தான் தீர்மானிக்கும். மேலும் இந்த முழு விடயத்தையும் அமெரிக்கர்களுக்கு மிகவும் வேதனையாக காட்டுவதற்காக ஈரானியர்கள் இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரானிய தூதுக்குழு வரும் என்பதை ஈரான் உறுதி செய்வதற்கு முன்பு ஜேடி வான்ஸையும் அவரது பிரதிநிதிகளையும் இஸ்லாமாபாத்தில் 2 மணி நேரத்துக்கு மேலாக காக்க வைத்திருந்தனர். ஆக இது சரணடைவதை பற்றியது, இது போர் நிறுத்தத்தை பற்றியது அல்ல. நான் சொன்னது போல ஈரானிடம் அனைத்து செல்வாக்கும் உள்ளது. அது என்ன செல்வாக்கை கொண்டுள்ளது என்பது மிகவும் வெளிப்படையானது. ஈரான் ஹார்முஸை கட்டுப்படுத்துகிறது. மேலும் ஈரான் விரும்பும் போதெல்லாம் செங்கடலை மூட முடியும். வேறு வார்த்தைகளில் கூறினால், ஈரான் உலகளாவிய எரிசக்தி, உலகளாவிய உணவு, உலக பொருளாதாரம் மற்றும் உலகளாவிய நிதி நிர்வாகம் ஆகியவற்றின் பெரும் பகுதியை கட்டுப்படுத்துகின்றது. மேலும் இவை அனைத்தும் அன்றாடம் உலகில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இது விரும்பிய முடிவுகளை துளியும் அளிக்கவில்லை. அதற்கான எளிய காரணம் என்னவென்றால், ஈரானின் இராணுவ திறன்கள் அனைத்தும் பூமிக்கடியில் அமைந்துள்ளன. இஸ்ரேலியர்கள் மற்றும் அமெரிக்கர்களின் இந்த வான்வழி தாக்குதல்களால் அவை பலவீனமடையவில்லை. ஏனெனில் பல தசாப்தங்களாக ஈரானியர்கள் எவ்வாறு பூமிக்கடியில் உள்ள வசதிகளையும் நகரங்களையும் கட்டினார்கள் என்பதை நாங்கள் ஏற்கனவே பல ஆய்வுகளில் பார்த்திருந்தோம். எனவே அவர்களின் உள்நாட்டு உற்பத்தி வசதிகள் உட்பட அனைத்து இராணுவ திறன்களும் அப்படியே இருக்கின்றன. அவை பாதிக்கப்படவில்லை. மறுபுறம் இந்த தாக்குதலில் ஈரானியர்கள் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில், அதாவது GCC கவுன்சிலின் மண்ணில் இருந்த 13 அமெரிக்க தளங்களை முற்றிலும் அழித்து விட்டனர் அல்லது செயலிழக்க செய்து விட்டனர். அது மட்டுமல்ல, பஹ்ரைனை தளமாக கொண்ட அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் இப்போது அங்கு இல்லை. அது ஈரானிய ஆளில்லாத விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் தாக்குதல்களினால் அந்த தளத்தில் இருந்தவர்கள் இப்போது வெகு தொலைவில் ஆழ்கடலில் எங்கேயோ இருக்கின்றனர். இதுதான் தற்போதைய நிலைமை. எனவே இந்த வான்வழி தாக்குதல்கள் எந்த பலனையும் அளிக்காததால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சிறப்பு படைகளை கொண்டு வர முடிவு செய்தார். அது எல்லோருக்கும் தெரியும். மேலும் 7000 வீரர்கள் போர்க்களத்துக்கு கொண்டு வரப்பட்டனர். ஜப்பானிலிருந்து 5000 மரைன் கடற்படை வீரர்களும், சான் டியாஸ்கோவிலிருந்து 2000 வான்வழி தரையிறங்கும் படையினரும்
வந்தனர். மேலும் அவர்கள் ஒரு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அந்த சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வெற்றியை அறிவித்துவிட்டு திரும்பிச் செல்வோம் என்பதே அதன் முழு யோசனையாக இருந்தது. எனவேதான் ஏப்ரல் 3ஆம் தேதி ஈரானின் இஸ்ஃபஹான் மாகாணத்தில் ஒரு சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அது எல்லாம் அமெரிக்காவுக்கு தோல்வியாகவே முடிந்திருக்கின்றது. அது எந்த பலனையும் கொடுக்கவில்லை. விரும்பிய முடிவுக்கு அருகில் கூட அவர்கள் வரவில்லை. மேலும் அதன் விளைவாக 14 விமானங்களையும் இழந்திருந்தனர். அதில் குறிப்பாக முக்கியமாக F-15, C-130J மற்றும் A-10 போன்ற தாக்குதல் விமானங்கள், பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள், லிட்டில் பேர்ட் ஹெலிகாப்டர்கள் என்பன அடங்கும். எனவே இங்கு சொல்ல வரும் விடயம் என்னவென்றால், போர்க்களத்தில் தற்போதுள்ள திறன்களுடன் அதிபர் ட்ரம்புக்கு இராணுவ ரீதியாக வேறு வழியே இல்லை. எனவே இது அமெரிக்காவின் இராணுவ தோல்வியாகும். அதனால்தான் JD Vance மற்றும் அமெரிக்க தூதுக்குழுவினர் இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைக்காக அங்கு சென்றுள்ளனர். ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்கின்றது. அமெரிக்கர்களும் அதிபர் ட்ரம்பும் மிகவும் கலக்கமடைந்துள்ளனர். ஏனென்றால் மேற்காசியாவில் ஏற்பட்ட இந்த தோல்வியை அமெரிக்கர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அதாவது பனிப்போரில் வெற்றி பெற்ற நாடு அமெரிக்கா என்று அவர்கள் இப்போதும் நம்புகின்றனர். ஆனால் போர்க்களத்தில் அவர்கள் பனிப்போரில் வெற்றி பெறவில்லை. சோவியத் யூனியனின் சிதைவால் தான் அவர்கள் பனிப்போரில் வெற்றி பெற்றனர். ஆனால் நிச்சயமாக ஒற்றை துருவ உலகில் அமெரிக்கர்களே உலகளாவிய மேலாதிக்க சக்திகளாக கடந்த காலத்தில் இருந்தனர். எனவே உலகம் முழுவதும் 750க்கும் மேற்பட்ட இராணுவ தளங்களை கொண்டு அவர்களால் தங்கள் சக்தியை உலகெங்கும் நிறுத்த முடிந்தது. ஆகவே ஆரம்பம் முதலே வெற்றியாளர்களாக இருந்து வரும் உலகில் முதல் இராணுவ சக்தி என்று அனைவரும் கருதும் ஒரு நாட்டிற்கு இந்தியர்களும் அவ்வாறு தான் நினைக்கிறார்கள். உண்மையில் அமெரிக்கா தான் உலகில் முதல் இராணுவ சக்தி என்று இந்தியர்கள் இப்போது நம்புகிறார்கள். இது அமெரிக்கர்களுக்கு முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையை தற்போது ஈரான் ஏற்படுத்தி இருக்கின்றது. மேலும் இஸ்ரேலிய அதிபர் நெத்தனியாகு ட்ரம்பின் இந்த நடவடிக்கையில் இனி இருக்க விரும்பப் போவதில்லை என்றாலும் அவர் போர் நிறுத்தம் செய்ய போவதில்லை. அதனை அவர் தெளிவாக கூறிவிட்டார். அவர் இந்த நடவடிக்கைகளை தொடர்வார். அவருக்கு தேவையெல்லாம் இராணுவ தேவைகளும் அமெரிக்க மத்திய கட்டளை மையத்தின் திறன்களும் அமெரிக்காவிலிருந்து வருவதுதான். ஆக நான் இங்கு சொல்ல வரும் விடயம் என்னவென்றால், அமெரிக்கர்கள் மகிழ்ச்சி அற்றிருக்கிறார்கள். அவர்கள் மேலும் பல மாற்று வழிகளை தேடுகிறார்கள். அவர்களால் என்ன செய்ய முடியும்? இந்த தளங்கள் தோல்வியடைந்தால் என்ன நடக்கும்? எனவே உடனடியான வாய்ப்புகள் கணிக்கக்கூடிய எதிர்காலம் அல்லது ஒருவேளை ஓராண்டு கழித்து ஆகக்கூட அது இருக்கலாம். ஓராண்டு கழித்து என்பதை பொறுத்தவரை அதற்கான திறன்களை கட்டியெழுப்பும் ஒரு மாபெரும் தரைவழி நடவடிக்கையை அவர்கள் அல்லது ட்ரம்ப் நிர்வாகம் பரிசீலித்து வருகின்றது. அதற்காக 21ஆம் நூற்றாண்டின் போரை மேற்கு ஆசியாவில் எதிர்கொள்வதற்காக குறைந்தபட்சம் 10 லட்சம் அமெரிக்க வீரர்கள் பயிற்சி பெற்று இராணுவத்தில் சேர தயாராக இருக்க வேண்டும். இது சற்றும் எளிதான காரியம் அல்ல. ஆனால் தன்னியங்கி இராணுவ சேர்க்கை தரவுகளை தயாரிக்குமாறு போர் செயலாளரிடம் அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதன் பொருள் என்னவென்று சொன்னால், 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட அனைத்து அமெரிக்கர்களின் பெயரும் இராணுவ சேர்க்கை தரவுத்தளத்தில் இருக்க வேண்டும். மேலும் இது டிசம்பர் 2026க்குள் செய்யப்பட வேண்டும். வேறு விதமாக கூறினால் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் வரை எதுவும் நடக்காது. அது புரிந்து கொள்ளக்கூடியதே. ஒரு மாபெரும் தரைவழி நடவடிக்கை நடத்த முடியாது என்பதால் இது புரிந்து கொள்ளக்கூடியது. பாலைவனங்களில் குறிப்பாக வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் GCC நாடுகளில் கோடை மாதங்களில் இராணுவ நடவடிக்கைக்கு உகந்த மாதங்களாக இருப்பதில்லை. ஏனெனில் அங்கு வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக உயரும். எனவே அவர்கள் ஒரு பெரிய தரைவழி நடவடிக்கையை எப்போது திட்டமிடுகிறார்கள் என்றால் அது 2027ஆம் ஆண்டின் முதல் பாதியில் தான். நமக்கு தெரிந்தபடி ஹோர்முஸ் ஈரானின் கட்டுப்பாட்டில் இருந்தால் உலக பொருளாதாரம் மற்றும் அதற்கு ஏற்படக்கூடிய அழுத்தங்களை அவர்களால் தாங்க முடிந்தால் மட்டுமே இது சாத்தியம். அந்த அழுத்தத்தை அமெரிக்காவால் தாங்கிக் கொள்ள முடியும். எனவே ஒரு பெரிய, ஆனால் இதுதான் அவர்கள் செயல்பட்டு வரும் மாற்று திட்டம் என்று நாங்கள் நிச்சயமாக கூற முடிந்தால், நிச்சயமாக அவர்கள் அந்த வரைவு திட்டத்தை உருவாக்கியவுடன் அதற்கு அமெரிக்காவின் காங்கிரஸின் ஒப்புதல் தேவைப்படும். ஆனால் ட்ரம்ப் அதற்காக தயாராகி வருகிறார்.
மேலும் தனது மெகா ஆதரவு தளத்தை பொறுத்தவரையில் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று ட்ரம்ப் இப்போது இறுதியாக முடிவு செய்துள்ளார். இப்போது குறுகிய காலத்தில் அவர்கள் இந்த நடவடிக்கைகளை தொடரவே பார்க்கிறார்கள். அதாவது பேச்சுவார்த்தைகளை குறுகிய காலத்துக்கு தொடரவே பார்க்கிறார்கள். பென்டகனுக்கு கூடுதலாக $200 பில்லியன் தேவை என ட்ரம்ப் கேட்டுள்ளார். அதுவும் நமக்கு தெரியும். மேலும் அதிபர் ட்ரம்ப் லொக்கீட் மார்ட்டின், ட்ரோயோ, போயிங் போன்ற பெரிய நிறுவனங்கள், அமெரிக்க நிறுவனங்களின் சிஇஓக்களை சந்தித்து பேசியதும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த நிறுவனங்களுடனான ஒரு சிக்கல் என்னவென்றால், அவர்களை இடைமறைக்கும் ஏவுகணைகளையும், அதாவது இன்டர்செப்டர்ஸ்களையும், சிறப்பு பீரங்கி குண்டுகளையும் உற்பத்தி செய்ய கோருகிறார். ஆனால் அவை அனைத்தும் இன்று மேற்காசியாவில் பற்றாக்குறையாக உள்ளன. அமெரிக்கர்களிடம் அவை இல்லை. அது ஒரு பெரிய சிக்கல். அதனால்தான் நிறுவனங்களுடனான சிக்கல் என்னவென்றால், அதனை உற்பத்தி செய்பவர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டுமே இந்த நிறுவனங்கள் உற்பத்தி செய்வதை ஒருங்கிணைக்கும் வேலையை மட்டுமே இந்த நிறுவனங்கள் செய்வதுண்டு. அவை உற்பத்தி செய்வதில்லை. உற்பத்தியை அமெரிக்காவின் முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நிறுவனங்கள் செய்கின்றன. வேறு விதமாக கூறினால், இந்த முழு செயல்முறையும் நீண்ட காலம் நீடிக்கும். இந்த புதிய இடைமறிப்பு ஏவுகணைகளையோ அல்லது சிறப்பு வெடிமருந்துகளையோ அல்லது சிறப்பு ஆயுதங்களையோ அவசரமாக பெறுவது எளிதாக இருக்காது. எனவே அமெரிக்காவின் திறன் இருக்கும் மற்ற களங்களில் இருந்து இவற்றை பெற்று மேற்காசியாவுக்கு கொண்டு வருவதுதான் ஒரு வழி. இந்த சூழலில்தான் அமெரிக்க அதிபர் சமீபத்தில் நேட்டோவின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டை சந்தித்தார். அப்போது அவர் மார்க் ரூட்டிடம், பாருங்கள், உக்ரைன் போரில் நான் நேட்டோவுக்காக உதவு செய்கிறேன், நேட்டோ எனக்கு உதவவில்லை என்று புகார் கூறினார். எனவே மார்க் ரூட் போர்க்கப்பல்கள் மூலம் அமெரிக்காவுக்கு நாம் உதவ வேண்டும் என்று நேட்டோ நாடுகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். போர்க்கப்பல்கள் எந்த வகையிலும் உதவாது. ஏனெனில் ஈரானியர்கள் பாரசீக வளைகுடாவில் உள்ள ஹெர்மூஸ் மற்றும் ஓமான் வளைகுடாவில் எத்தகைய இராணுவ திறன்களை அல்லது தன்மைகளை கொண்டுள்ளார்கள் என்பது எமக்கு தெரியும். எனவே போர்க்கப்பல்கள் இப்போதைக்கு உதவாது. வேறு வார்த்தைகளில் சொன்னால், இந்த போர்க்களங்களிலிருந்து இடைமறைக்கும் ஏவுகணைகளையும் மேம்பட்ட ஆயுதங்களையும் திரும்பப் பெறுவதே அவர்களின் தற்போதைய நோக்கமாக உள்ளது. மேலும் ஒருவேளை தரைப்போர் ஏற்பட்டால் ஐரோப்பாவில் நேட்டோவுடனான அமெரிக்காவின் திறன்களை நாம் முடக்கிவிட்டால் அங்குள்ள சுமார் 80,000 அமெரிக்க படைகளை வரவழைக்க முடியும் என்று அமெரிக்காவின் வெளிவாரச் செயலாளர் ரூபியோ ஒரு தொலைநோக்கு பார்வையை முன்வைக்கின்றார். அவர்களும் வரலாம். அத்தோடு கிழக்காசியாவில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களிலிருந்து படையினரை திரும்பப் பெறுவது குறித்தும் ட்ரம்ப் பரிசீலித்து வருகிறார். கிழக்கு ஆசியாவில் தான் சீனா உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்கர்கள் சீனாவுடன் ஒரு பாதுகாப்பு போட்டியை, அதாவது ஆயுத போட்டியை நடத்த விரும்பியதும் கிழக்கு ஆசியாவில் தான். அவர்கள் ஏற்கனவே தென்கொரியாவிலிருந்து ஒரு 3வது அமைப்பை திரும்ப பெற்றுவிட்டார்கள். அதாவது தென்கொரியாவிலிருந்து பற்றியாற்ற ஆயுதங்களை பெற்றுவிட்டார்கள், எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். அதே போல ஜப்பானிலிருந்து 5,000 கடற்படை வீரர்களையும் திரும்ப பெற்றிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் அவர்கள் மேற்கு ஆசியாவில் இந்த போரை நடத்த வேண்டுமானால் அவர்களுக்கு சீனா தேவை. ஏனெனில் அரிய கனிம வளங்களையும் மூலகங்களையும் சீனா தான் கட்டுப்படுத்துகின்றது. உலகளாவிய அரிய கனிம வள உற்பத்தியில் 80% சீனாவில் தான் இடம்பெறுகின்றது. மேலும் அது அமெரிக்காவின் புதிய ஆயுதங்களுக்கு இன்றியமையாதது. ஆனால் ட்ரம்பின் ஆளுமையையும் அமெரிக்கர்களிடம் பொதுவாக இருக்கும் ஆணவத்தையும் கருத்தில் கொண்டால் அதிபர் ட்ரம்ப் ஏற்கனவே நாடுகளை எச்சரித்துள்ளார். நீங்கள் ஈரானுக்கு இராணுவ பலத்தை வழங்கினால் அல்லது இராணுவ உதவிகளை வழங்கினால் அந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் அனைத்து பொருட்களுக்கும் 50% வரி விதிக்கப்படும் என்று வெளிப்படையாகவே அவர் கூறியிருக்கின்றார். சீனா, ரஷ்யா, வடகொரியா ஆகிய நாடுகளைத்தான் அவர் மனதில் வைத்து அதனை தெரிவித்திருக்கின்றார். ஏனெனில் ரஷ்யர்களும் சீனர்களும் இப்போது ஈரானுக்கு அதிக அளவிலான இராணுவ உதவிகளை அனுப்பி வருவது செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த நாடுகள் அமெரிக்க தடைகளை பற்றி அதிகம் கவலைப்படுவதில்லை என்பது நமக்கு தெரியும். ஆக அமெரிக்காவை பொறுத்தவரை பேச்சுவார்த்தைகள் மற்றும் மேற்கு ஆசிய களம் தொடர்பான நிலைமை
தற்போது இவ்வாறு தான் இருக்கின்றது. பேச்சுவார்த்தை என்பது, அதாவது இது ஒரு அமைதி முயற்சி அல்ல, இது ஒரு பேச்சுவார்த்தை என்பது, இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு சாதாரண தற்காலிக இடைநிறுத்தம் மட்டுமே. நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.